அண்ணே நம்மள எவனோ அசிங்கப்படுத்திட்டானே, நம்மள அவமானப்படுத்திட்டானே, கேவலப்படுத்திட்டானே. என்னடா வர வர உங்க வீடியோஸ் எல்லாம் நல்லாவே இல்லைண்ணா, சாரி. இதுக்கு 2.8K லைக்ஸ். பழைய மாதிரி வீடியோ இல்லைன்னு நினைக்கிறீங்க. அண்ணா கம்பேக் கொடுண்ணா. உலகம் உன்னை கையை கழுவினாலும் நடுத்தெருவில் உன்னை நிறுத்தினாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. தெரியுது, எனக்கும் தெரியுது. இதுக்கப்புறம் பாருங்க இனிமே நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்னையா பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. முடியாது முடியாது. என்ன நீங்க டொக்காட்டீங்களா? வேலைக்கு ஆக மாட்டீங்க. நானும் என்னென்னமோ பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. அவ்வளவுதான், ஆட்டோ க்ளோஸ், புட்ரும் போட்டாச்சு. அதனாலதான் நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக முதல்ல கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். நான் ஒன்னும் காங்கிரஸ் இல்லையா? வேற வழியே கிடையாது, இதை நான் பண்ணிதான் ஆகணும். என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். அப்படி என்றாலும் வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? கடைசியா என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். நாங்க தோத்துட்டோம். இதுக்கப்புறம் என்னால கம்பேக்கே கொடுக்க முடியாதுன்னு. ஃபார்முக்கு வருவேன் நம்புறதை விட ஃபார்ம் அவுட் ஆயிட்டேங்கிறத ஒத்துக்கிறது எவ்வளவோ மேல்டா. என்ன சிரிச்சுட்டே சொல்றேன்? வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எப்பா டேய் போதும்டா போதும்டா, நானே வெறுத்துட்டேன், முடியல. சரி போதும், நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள். உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்லனா எந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து வருங்கிறது எனக்கு தெரியல. ஆனா என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபீல்ட்ல எப்படி தெரியுமா வரும்? ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்க போடுற பிஏ வெச் புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா பொறுக்கி. அவ்வளவுதான் பிரான், அலப்புற தாண்டே பிரான். மதுரை சைக்கோ பகச்ச உனக்கு பெரிய ஆஸ்பத்திரியில சிகிச்சை. இந்த மாதிரி வீடியோஸாடா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில மனிதர்கள், நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது நெல்லை சாலமன். நடிகர் ரஞ்சித் பி முடிச்சிருக்காரு. இப்ப ஒரு ஜோக் சொல்றாரு. சென்னையில வெயில் அடிச்சா வெயில் ஓவர், மழை பெஞ்சா மழை ஓவர், ஸ்கூல்ல லீவ் விட்டா பஸ்ல கூட்டம் ஓவர். இதுக்கு பேர் ஜோக்கா? இந்த வார்த்தையில தான் இவர் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டாரு. இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்மதான் ராஜா. இந்த வீடியோ நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன்டா, ஆனா எப்ப பார்த்தாலுமே பிடிக்குது, என்னடே தெரியல. 50 times? More. 100 times? More. 200 times? More. 500 times? Probably. இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இவரோட ரியாக்ஷன் தான். அவரே பாடுதாரு, சத்தமா பாருங்க. ஸ்டைட்டா பேசுனா ஸ்டைலா போறா, டாட்டா காட்டுனா டாப்பா போறா, ஜீன்ஸ் போட்டு சீனா போறா, போனில் பேசுனா வார்னிங் பண்ணுறா. சைட் அடிக்கிற பசங்களை தான் உனக்கு பிடிக்குமா, சைலண்டான பையனை உனக்கு பிடிக்கும். எல்லா வீடியோலயும் இவரோட ரியாக்ஷன் மட்டும் தனியா இருக்கும், நல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. Really amazing, 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 really, really amazing, amazing. இவர் என்னன்னா தமிழ் சினிமால பல படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆஹா, மாத்தி மாத்தி தோன்றாங்களே. வளவளன்னு பேசிட்டு இருக்காங்க, போயா. இதே போல முதல்வன் படத்துலயும் நடிச்சிருக்காரு.
இவரோட எல்லா வீடியோஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன பண்றாருன்னா இது ஜோக்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து நல்ல ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது ட்ரெண்ட் ஆன பிறகு அதையே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் ஒரு 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 மாதிரியா இருக்கு. இதுக்கு பேர் ஜோக்கா? ஜோக் இல்லையா? ஸோ வந்துட்டு இதே வார்த்தையே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்காம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஃபேனா உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் உங்க ஃபேன் தலைவா. அடுத்து நம்ம பார்க்க போறது விஜய் குமார் மாஸ். ஆனா மக்கள் இவருக்கு வச்ச பேரு டான்சர் விஜி. இது தானா வச்சுக்கிட்ட பேர் இல்லடா, தமிழ்நாடே வச்சது. இவர்கிட்ட இருக்கிற தனித்திறமை என்னன்னா ஒரு டயலாக நார்மலா பேச மாட்டாரு, டான்ஸ் ஆடிட்டே பேசுவாரு. அது எப்படின்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டெப் போட்டு பார்த்துருப்பீங்க, ஒரு டயலாக் ஸ்டெப் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு பிட்ட போடு. ஒரு பிட்ட போட நான் சொன்னேன். உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட. இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன். என்ன கொஞ்சம் நிம்மதி இருக்க முடியாது. என் பின்னாடி பெரிய ஒரு உலகமே இருக்கு. இன்னும் ஒரு சில வீடியோஸ்லாம் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். அது பவானியா இருந்தாலும் சரி, பானுமதியா இருந்தாலும் சரி. விஜய் வந்து நார்மலா தான் பேசுவாரு, ஆனா இவர் அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்லயே பேசுவாரு. நாசமா போச்சு. அப்புறம் இவருக்கு வந்து டான்ஸ் மட்டும் இல்ல, நடிப்புமே சூப்பரா நடிப்பாரு. இன்னும் என்னலாம்டா பண்ணீங்க? ஆனா இவர் பண்ணதுலயே எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு வீடியோ இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. அதை போயிட்டு இப்படி பண்ணதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து ஒரு குழந்தைக்குள்ள சாங்கு, அதை போயிட்டு ஒரு காசி விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அடுத்து பார்க்க போறது உம்மி பஜீர். இவர் என்ன பண்ணுவாருன்னா பைக்கை தூக்குவாரு. நீங்க நினைக்கிற பைக்கை இப்படி தூக்குறது இல்ல, இப்படி தூக்குறது. அப்படிங்கிறது ஒரு ஜோக். சிரிப்பு வரல. அதுல இன்னொன்னு வேற பண்ணாரு. எப்படா என்ன நடக்குது? என்னடா மேஜிக் பண்றியா? ஹேட்டர்ஸ் கூட சொல்லலாம் இது வந்து எடிட்னு. ஆனா இது எடிட் கிடையாது, உண்மைதான். ஆனா இவருக்கு மட்டும் பைக் பஞ்சர் ஆயிட்டுனா இல்ல பெட்ரோல் இல்லாம நின்றுட்டா கவலையே இல்லடா. தள்ளிட்டு வரணுங்கிற அவசியமே இருக்காது, அப்படியே தூக்கிட்டு வந்துருவாரு. என் ஜோக்லயே இதுதான் பெஸ்ட் ஜோக். இதுக்கு பேரு ஜோக்கா? ஆனா இவர் வந்துட்டு இந்த இஎம்ஐ கட்டில்னா பைக்கு தூக்குவாங்களே அந்த மாதிரி வேலைக்கு போலாம்டா அவரு. பாத்தீங்களா, வண்டி தூக்கலாம் கத்திட்டேன் சார். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். இவனை அனுப்புனா போதும் சார், அப்படியே பைக்கை தூக்கிட்டு வந்துருவான் சார். இவன் ஒரு கில்லி சார். கடுப்பா இருந்துச்சுன்னா இவரோட வித்தைகள்லாம் பார்த்துட்டு இருப்பேன், நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது உண்மையான கேஸுக்காரன், கேஸுக்காரன். இல்யாஸ் கில்லாடி மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட் சர்டிஃபைடு. இவர் பண்றதுனா மார்ஷியல் ஆர்ட் ஆடாது. அவனை ஏன்டா போட்டு அடிக்கிற? அவன் சும்மா வேடிக்கை தானடா பார்த்துட்டு இருந்தான். எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க?
வந்து என்னடா வருது? சிலிண்டரை வச்சுக்கிட்டு இவர் பண்ணாத வித்தியே கிடையாது. உண்மையான கேஸுக்காரன் இவன் தான்டா. கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ரு. இவரோட நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனா இது எதுக்காக பண்ணாருன்னே தெரியல. அவரு கத்துறதும் அந்த மரத்தை வச்சு அவர் பின்னாடி இடிக்கிறதும் அது பார்க்கறதே ஒரு வித்தியாசமா இருக்கு. அதுதான் அவருடைய மெயின் அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் இந்த கைய இந்த கைடா விரல்லே நசுக்கி உடைக்கிறான். என்ன ஸ்ட்ராங் மனுஷன். ஏய் இது வைரம் பாஞ்ச கட்ட எதுக்கும் அசையாது. அடுத்து யோகமித்ரா. ஏய் கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சுக்கிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக நல்லா இருக்கு. நம்மளால வாய்ப்பு கிடையாதுல. ஆனால் வராது நமக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வராது. ஆனால் இவங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஃபேஸ் டான்ஸா? ஃபேஸை வச்சே ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க. இதுல ஒரு காதை எப்படி ஆடினார்னே தெரியல. குமரா உனக்காக தான் இவனை சும்மா விட்டு போறேன். இல்லைன்னா தம்பிள்ஸை தூக்கி தலையில அடிச்சிருவேன். நைட்டு அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கா டைம். அடுத்து என்னோட ஃபேவரட்டான ஒருத்தர் இருக்காரு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஒரு புள்ளியே அவரு தான். அவரோட பேர் வந்துட்டு விஜயகுமார். விஜயகுமார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு யாருக்குன்னா எல்லா மீம்ஸ் பேஜுக்கும் தான். என்னோடைய ரீல்ஸை எடுத்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி என்னையும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகி கொடுங்க. ரொம்ப உதவிகரமாக இருக்கும். என்னையும் ட்ரெண்ட் பண்ணி விடுங்க. நானும் ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இவர் வந்துட்டு ரொம்ப நார்மலாக பேசுவார். நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இது டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும். இவன் மட்டும் என்னமோ ஒரே டல்லா மந்தமா இருக்கான் டாக்டர். அதான் அதே மந்தமா இருக்கான்னு சொல்றீங்க, சாந்தமா இருக்கான்னு சொல்லாமே. அவருக்கான உலகத்தில் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவராகவே இருக்காரு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீ எவ்வளவு பரவாயில்லடா, சந்தோஷப்படு. அண்ணனோட ஃபுட் ரிவ்யூக்கு வந்து நான் அடிமை. திருப்பூரில் முனியாண்டி விலாஸில் வாங்கினது ஒரு புரோட்டா 10 ரூபா. அதோட சேர்த்து ஒரு ஆம்லெட் வாங்கியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இது மாதிரி ஃபுட் ரிவ்யூ பண்ணுவார். இடையில டான்ஸ்லாம் பண்ணுவார். சின்ன சின்ன எடிட்ஸ்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி தான் ஏதாவது ஒரு பாட்டை போட்டுட்டு லெவலாக ரொம்ப வந்து ஷேக் ஆகாமல் ஜாலியாக டான்ஸ் ஆகுது. உனக்கு அதான் டான்ஸ்னா எனக்கு இதான் டான்ஸ். எங்க ஊர்ல இப்படிதான் ஆடுவோம். எவனோ நாய் அவுத்து விட்டான்டா. ஓடுறா இந்த துரத்திட்டு வருது. யாராச்சும் காப்பாத்துங்களேன். யாரு நாயின்னே தெரியல. துரத்துது. என்னால ஓட முடியல. நாய் துரத்த கூட எவ்வளவு சைலண்டா காமா சொல்றாரு பாருங்க. ஆக்ரோஷமா பேச வேண்டிய டயலாக்க ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரியே பேசுறீங்களே இன்சே. டான்ஸ் மட்டும் கிடையாது, அடிக்கடி பாடவும் செய்வாரு. ஜிமிக்கி 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 பொண்ணு மினிக்கி 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 கண்ணு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இவர் கோவம்னா வருமா வராதா? உங்களுக்கு கோவம் வராதா? இவரும் இந்த டான்ஸ் ஆடி இருக்காரு. இவரையும் விட்டு வைக்கலையா அந்த குரங்கு? உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. இவரை பொறுத்த வரைக்கும்
வீடியோக்காகவோ இல்லை ஆடியன்ஸ்க்காகவோ தன்னை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கவே இல்லை. அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே தான் வீடியோ பண்ணுவார். அது வந்து யதார்த்தமாக ஒரே மாதிரியே இருந்துச்சு. அது இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். பாய்.